ஜிஎஸ்டி வரி குறைப்பு, இதனால் ஒவ்வொரு குடிமகனுக்கும் 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் ஒரு நாள் மிச்சமாகும்டா, வாங்கடா நல்லா இருக்கடா, புள்ள குட்டிலாம் படிக்க வைங்கடா அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கரமாக அந்த ஜிஎஸ்டி குறைப்பு வந்து பயங்கரமாக க்ளோரிஃபை பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இதை பார்த்துட்டு ஒருத்தர் என்ன கேட்குறாருன்னா, சூப்பர், நிறைய மிச்சமாயிருச்சு, எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ண அந்த ஜிஎஸ்டி இருக்குல்ல, அதை பற்றியும் கொஞ்சம் பேசுகிறது, எவ்வளோ கல்லாக கட்டினீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், நல்லா இருக்கும்ல கேட்குறதுக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார். பேசினது யார்? சட்டமன்ற சபாநாயகர் ஐயா அப்பாவு அவர்கள். அவர் தான். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜிஎஸ்டினால் மிச்சமாகுது, ஜிஎஸ்டி வரி குறைப்புனால குடிமகன்களுக்கு நிறைய காசு, குடிமக்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட்டு மிச்சமாகும்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம். இந்த மிச்சமாகிற அமௌண்ட்டை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் மக்கள் திணறிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இப்போ ஜிஎஸ்டியே எத்தனை வருஷமாக போட்டிங்க? 7-8 வருஷமாக போட்டு கலெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இது மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ கல்லா கட்டுச்சுங்கிறத பற்றியும் பேசலாம்ல. பல லட்சம் கோடி, அந்த கோடியை பற்றி பேசுறீங்கன்னா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அப்பாவு அவர்கள் பேசுகிறார். இப்போ எல்லாருமே எங்கே போகிறாங்க அப்படின்னா, அந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பை க்ளோரிஃபை பண்ணாத, பெருமையாக கொண்டாடாத, நீ வருத்தப்பட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா நீ பண்ணது தப்பு, நீ அதிக வரியை போட்டு மக்கள் மீது வரிச்சுமையை திணிச்ச. இப்போ அது தெரிஞ்சதுக்கப்புறமா, ஆய்வாளர்கள்லாம் சொன்னதுக்கப்புறமா மூளையில் உரைச்சி அதை குறைச்சிருக்க. அதுக்கு நியாயப்படி மக்களே தெரியாமல் 8 வருஷம் கலெக்ட் பண்ணிட்டோம், இந்த தடவையிலேருந்து நாங்கள் சரி பண்ணிக்கிறோம், எங்களுடைய தவறு தான், மன்னிச்சு அப்படின்னு மன்னிப்பு கேட்கணுமே தவிர பெருமையாலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்பாவு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு இது தொடர்பாக அப்படிங்கிறத பாருங்கள். நேற்று நீங்கள் பத்திரிகையில் தானே காமெடி போட்டிருந்தீங்க, மாதம் 58 ரூபா முதல் 88 ரூபா வரை லாபம், இதை எந்த நிறுவனத்தில் கொண்டு தங்கத்தில் மூலதனம் பண்ணவா என்னன்னு சொல்லி ஜோக்கா போட்டாங்க பார்க்குறியா? இப்போ இதில் லாபம்னா அப்போ 8 வருஷத்தில் 20 லட்சம் கோடி ரூபா யாருக்கு லாபம்? அதையும் கேளுங்க.